கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் காவல்துறையின் எச்சரிக்கையும் மீறி பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லெசி ராஜா இணைப்பில் இருக்கிறார். லெசி ராஜா, வணக்கம். அங்கு வரும் பொதுமக்களுக்கு காவல்துறை தரப்பில் என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது? விவரங்களை சொல்லுங்க. வங்கக்கடலில் பெஞ்சில் புயல் உருவாகிய நிலையில் கடலூரில் 5வது நாளாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது. புயல் சின்னம் எதிரொலியாக கடல் சீற்றம் காணப்படுவதால் தேவனாம்பட்டினம் சில்லூர் பீச்சுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேரிகார்டுகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த புயல் இன்று புதுச்சேரி மாமல்லபுரத்திற்கு இடையே கரை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் அலைகள் வழக்கத்தை விட 10 மீட்டருக்கு உயரமான அளவுக்கு எழும்பி வருகிறது. இந்த நிலையில் கடலூர் தேவனாம்பட்டினத்தில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் போலீசார் தேவனாம்பட்டினம் சில்லூர் பீச் பகுதியில் பேரிகார்டு வைத்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் சில்லூர் பீச்சுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் சீற்றத்தின் காரணமாக வெள்ளிக்கடற்கரை மழை நீர் உட்புகுந்து வருகிறது. புயல் எதிரொலியாக கடலூரில் வெள்ளிக்கடற்கரையில் பொதுமக்கள் அனுமதிக்க மறுக்கப்பட்ட போதிலும் போலீசாரின் எச்சரிக்கை மீறியும் பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்காகவும் புகைப்படம் எடுப்பதற்காகவும் கடற்கரையில் குவிந்துள்ளனர். செல்ஃபி எடுக்கவும் பொழுதுபோக்கிற்காக கடற்கரைக்கு வரக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் பொதுமக்கள் அதனை கருத்தில் கூட கொள்ளாமல் கடற்கரையில் மக்கள் குவிந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வங்கக்கடலில் பெஞ்சி புயல் உருவாகிய நிலையில் கடலூரில் 5வது நாளாக கடற்சீற்றம் காணப்படுகிறது. புயல் சின்னம் எதிரொலியாக கடலூர் கடற்சீற்றமாக காணப்படுவதால் தேவனாம்பட்டினம் சில்லூர் பீச்சுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் இன்று புதுச்சேரி மாமல்லபுரத்திற்கு இடையே கரை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடற்சீற்றம் காணப்படுகிறது. கடல் அலைகள் வழக்கத்தை விட உயரமான அளவுக்கு எழும்பி வருகிறது. இந்த நிலையில் கடலூர் தேவனாம்பட்டினம் கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் போலீசார் தேவனாம்பட்டினம் சில்லூர் பீச்சு பகுதியில் பேரிகார்டுகளை வைத்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் சில்லூர் பீச்சுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளன. வங்கக்கடல் பெஞ்சி புயல் உருவாகிய நிலையில் கடலூர் 5வது நாளாக கடல் சீற்றம் காணப்படுகிறது. போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த புயல் இன்று புதுச்சேரி மாமல்லபுரத்திற்கு இடையே கரை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் 7ஆம் எண்ணில் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் அலைகள் வழக்கத்தை விட 10 மீட்டருக்கு உயரமான அளவுக்கு எழும்பி வருகிறது. இந்த நிலையில் கடலூர் தேவனாம்பட்டினம் கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் போலீசார் தேவனாம்பட்டினம் சில்லூர் பீச்சு பகுதியில் பேரிகார்டுகள் வைத்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் சில்லூர் பீச்சுக்கு செல்லவும் தடை விதித்துள்ளனர். மேலும் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் சீற்றத்தின் காரணமாக வெள்ளிக்கடற்கரையில் மழைநீர் உட்புகுந்து வருகிறது. புயல் எதிரொலியாக கடலூரில் வெள்ளிக்கடற்கரைக்கு பொதுமக்கள் அனுமதிக்க மறுக்கப்பட்ட போதிலும் போலீசாரின் எச்சரிக்கை மீறி பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்காகவும் புகை எடுப்பதற்காகவும் அங்குள்ள விளையாட்டு உபகரணங்களில் விளையாடி கொண்டும் பொதுமக்களுக்கு செல்ஃபி எடுக்கவும் பொழுதுபோக்கிற்காக கடற்கரைக்கு வரக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் கூட பொதுமக்கள் அதை கருத்தில் கூட கொள்ளாமல் கடற்கரையில் குவிந்து வருகின்றனர்.